ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு நண்பன் இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். கிராமத்தில் ஒரு நாள் ஒரு கண்காட்சி நடந்தது. வியாபாரி நிறைய பொருட்களை வாங்கினார். அப்போது ஒரு சிறிய பெட்டிக்குள் இருந்த ஒரு விசித்திரமான பொருள் அவரது கண்ணில் பட்டது. அது ஒரு முக்கோண வடிவ கண்ணாடி. அதை பார்த்ததும் வியாபாரி அதை வாங்கிவிட்டார். அன்று இரவு அவர் அந்த கண்ணாடியை எடுத்து அதன் வழியாக பார்த்தார். அதில் தான் இன்னும் பணக்காரராக இருப்பது தெரிந்தது. உடனே அவருக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்தது. மறுநாள் தன் நேர்மையான நண்பனை பார்க்கச் சென்றார். நண்பா, நான் உனக்கு ஒரு வேலை தருகிறேன். அந்த கண்ணாடிக்குள்ளே எனக்கு என்ன தெரிகிறதோ அதை நீயும் அதே மாதிரி செய் என்று சொல்லி கண்ணாடியை அவனிடம் கொடுத்தார். நண்பன் கண்ணாடியில் பார்த்தான். அதில் வியாபாரி ஒரு பெரிய கடலில் விழுந்து தவிப்பது தெரிந்தது. உடனே நண்பன் வியாபாரியை காப்பாற்ற ஒரு பெரிய கயிறு கொண்டு வந்து கொடுத்தான். வியாபாரி கோபமடைந்தார். நண்பா, நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ ஒழுங்காக செய்யவில்லை. நான் உனக்கு அதிக பணம் தரமாட்டேன் என்றார். நண்பன், உங்களுக்கு கண்ணாடியில் என்ன தெரிந்தது என்று சொல்லுங்கள் என்று கேட்டான். வியாபாரி, நான் இன்னும் பணக்காரராக இருப்பது தெரிந்தது என்றார். நண்பன் சிரித்துக்கொண்டே, நண்பா, பேராசையால் உங்களுக்குள் இருக்கும் நல்லது எதுவுமே தெரியாது. நான் உங்களுக்கு கொடுத்த வேலை உங்களுக்கு கண்ணாடியில் என்ன தெரிகிறதோ அதை போலவே செய்வதுதான். நீங்கள் ஒரு பெரிய கடலில் விழுந்து தவிப்பது தெரிந்தது. நீங்கள் பேராசையால் சிக்கி தவிக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் கடலில் மூழ்கினால் உங்கள் பணம் எதுவும் உங்களுக்கு பயன்படாது என்று சொன்னான். வியாபாரிக்கு தனது பேராசை புரிந்தது. தனது தவறை உணர்ந்து நண்பனிடம் மன்னிப்பு கேட்டார். நேர்மைதான் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை வியாபாரி உணர்ந்தார். நீதி: பேராசையால் ஏற்படும் இருண்ட எண்ணங்கள் நம் வாழ்க்கையை அழித்துவிடும்.